First page of the New Testament, there are two names given to Jesus. புதிய ஏற்பாடின் முதல் பக்கத்திலே இயேசுவுக்கு இரண்டு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Many of us are familiar with one of them. நம்மில் அநேகருக்கு அதில் ஒரு பெயர் பழக்கப்பட்டிருக்கிறது. We may not be so familiar with the other. இன்னொரு பெயரை நாம் அந்த அளவுக்கு அறியாமல் இருக்கலாம். And each name has got a meaning. ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பொருள் உண்டு. The first name is Jesus. முதல் பெயர் இயேசு. Verse 21, Matthew 1:21. மத்தேயு 1:21. You shall call his name Jesus because he will save his people from their sins. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். The meaning of Jesus is Savior. He has come to save us from sin. இயேசு என்ற பெயருக்கு விடுவிக்கிறவர் என்ற அர்த்தம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் அவர் வந்தார். When we pray in the name of Jesus, we are praying in a name which is meaning saving us from our sin. இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம் என்றால் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு நாமத்தின் நிமித்தமாக நாம் ஜெபிக்கிறோம். So when we pray in the name of Jesus, the first thing we need to pray for is to be saved from our sin. ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கக்கூடிய முதல் காரியமானது நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காய் ஜெபிக்க வேண்டும். That is the first promise in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம் இதுதான். There are many promises in the Bible, but the first one in the New Testament is he will save you from all your sins. வேதத்திலே अनेक வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர் அல்லது விடுவிக்கிறவர். அவர் இன்னும் விடுவிப்பார். There is no doubt about it. அதிலே சந்தேகமே கிடையாது. There is no sin in your life from which Jesus cannot save you. இயேசுவால் ரட்சிக்கப்பட முடியாதபடி ஒரு பாவமும் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடையாது. There may be many sins in your life, but I want to tell you Jesus can save you from all of them. That is his name. உங்களுடைய வாழ்க்கையில் अनेक பாவங்கள் இருக்கலாம். இயேசு அவ்வளவு பாவங்களிலிருந்து உங்களை நீக்கி உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதான் அவருடைய பெயர். He will do it only for those who seek him with all their heart. தங்கள் முழு இருதயத்தோடும் தம்மை தேடுகிறவர்களுக்கு மட்டுமே அவர் அப்படி செய்ய முடியும். And if you have not been saved from your sins, it is because you have not sought him with all his heart. உன்னுடைய பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை பெறவில்லை என்றால் முழு இருதயத்தோடு நீ தேடவில்லை என்றுதான் அர்த்தம். To live a happy life, you must ask Jesus to save you from all your sins. ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்பினால் எல்லா பாவங்களிலிருந்தும் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். He doesn't tell you to give up sin as much saying I will save you from your sin. நீ இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லாதபடி நான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவேன் என்று சொல்கிறார். See, if your child has fallen into a deep 20-foot pit, 20 அடி பள்ளத்திலே உன்னுடைய பிள்ளை விழுந்தால் you don't tell him to climb out of it. நீ எப்படியாவது அந்த குழியிலிருந்து ஏறி வெளியே வந்து விடு என்று நீங்கள் சொல்வதில்லை. You will lower a rope or something and you will pull him out of it. ஒரு கயிறை விட்டோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை விட்டோ நீங்கள் அந்த குழந்தையை மேலே தூக்கி விடுவீர்கள். You yourself will jump in and save him. அல்லது நீங்களே இந்த குழிக்குள்ளே குதித்து அந்த குழந்தையை விடுவிப்பீர்கள். There is a difference between saving a man out of a pit and telling him to climb out of the pit. குழியிலிருந்து மேலே ஏறி வா என்று சொல்வதற்கும் குழியிலே விழுந்த ஒருவனை தூக்கி வெளியே விடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. What do you think Jesus tells you? இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்று when you have fallen into the pit of sin? பாவம் என்னும் குழியிலே நீ விழுந்து விட்டால் இயேசு உனக்கு என்ன சொல்கிறார்? Is he telling you to climb out of it? அதிலிருந்து மேலே எப்படியாவது ஏறி வா என்று சொல்கிறாரா? This pit is so deep, it's not 20 feet, it's thousands of feet deep. இந்த பாவம் என்னும் குழியானது 20 அடி குழி கிடையாது, இது ஆயிரக்கணக்கான அடியில் உள்ள குழி. You can't climb out of it. அதிலிருந்து நீயாகவே ஏறி மேலே வர முடியாது. God only can save you from it. தேவன் மட்டுமே உன்னை விடுதலையாக்க முடியும். It's like the fish which swallowed Jonah. யோனாவை விழுங்கின மீனை போல. How could he come out of that fish's stomach? இப்பொழுது யோனா அந்த மீனின் வயிற்றிலிருந்து எப்படி வெளியே வர முடியும்? He can try and crawl and crawl and crawl and crawl, but he'll never come out. அவன் தானாகவே மேலே ஏறி வந்து விடலாம் என்று வலிக்கு உள்ளே விழுந்து கொண்டே இருப்பான். God delivered him from that
stomach of the fish. ஆனால் அந்த மீனின் வயிற்றிலிருந்து தேவன் யோனாவை விடுதலையாக்கினார். Now when we are caught in sin or by the devil, it is like that. நாம் பாவத்திலே பிடிக்கப்படும் பொழுது பிசாசு நம்மை அப்படித்தான் பிடித்து வைத்திருக்கிறார். Jesus said that like Jonah was in the whale's belly, Jesus was also buried for 3 days. யோனா எப்படி மீனின் வயிற்றில் இருந்தானோ அதே போல மனுஷகுமாரனும் இந்த பூமிக்குள்ளாக அவர் 3 நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார் என்று சொல்கிறார். Who raised him from the dead? மரித்தோரிலிருந்து யார் இயேசு உயிரோடு எழுப்பினது? That he didn't raise himself. இயேசு தானாக எழுந்திருக்கவில்லை. He could have raised himself because he was God. அவர் தேவனா இருந்தபடியால் அவரே வேண்டுமானால் எழுந்திருந்திருக்கலாம் மரித்தோரிலிருந்து. But then he would not have been an example for us. அப்படி இருந்திருப்பாரேயானால் நமக்கு ஒரு மாதிரியா இருக்க முடியாது. God raised him from the dead. தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். Teaching us that only God can save you from your sin. தேவன் மட்டுமே உன்னை உன்னுடைய பாவத்திலிருந்து எடுக்க முடியும், விடுவிக்க முடியும் என்பதை Many of us, we have not been freed from some sins because we ourselves are trying to climb out of the pit. நாமவே குழியிலிருந்து மேலே ஏறி வர வேண்டும் என்று இவ்வளவு நாட்கள் முயற்சி செய்திருக்கிறபடினாலே தான் நம்மிலே அநேகர் பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறோம். That is the meaning of living under the law. இதுதான் பிரமாணத்துக்கு கீழாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. Under the law is you yourself try to climb out of the pit. பிரமாணங்களின் மூலமாக நீங்களே மேலே ஏறி வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உன்னாலே முடியாது. And when you can't do it, then you say, Lord, you please save me. உன்னாலே முடியவில்லை என்றால் ஆண்டவரே நீர் என்னை ரட்சியும் என்று கேட்கிறாய். That is what many of us have not understood. இதைத்தான் நம்மிலே அநேகர் விளங்கிக் கொள்ளவில்லை. You cannot climb out of that pit of sin yourself. உன்னாலேயே பாவம் என்னும் குழிக்குள்ளிருந்து மேலே ஏறி வர முடியாது. You must ask Jesus to save you from it. இயேசுதான் உன்னை அதிலிருந்து விடுவிக்கும்படியாக நீ கேட்க வேண்டும். You must be honest and tell him what your sin is and say, Lord, save me from it. ஆனால் நீ நேர்மையாக தேவனிடத்திலே உன்னுடைய பாவம் என்ன என்பதை ஒத்துக்கொண்டு அதிலிருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். என்னுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சியும். The second name that is given to Jesus is found in verse 23. அவருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது பெயர் 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It says, you shall call his name Emmanuel. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. You know that is another name for Jesus. இயேசுவுக்கு இன்னொரு பெயர் இம்மானுவேல். Many people don't know that. நிறைய பேருக்கு தெரியாது அது இயேசுவோட பெயர்னு. I'll tell you why. ஏன் என்று சொல்கிறேன். Because nobody names their child Jesus. யாருமே தங்கள் குழந்தைகளுக்கு இயேசுன்னு பேர் வைக்க மாட்டாங்க. Have you ever found a child named Jesus? இயேசுன்ற குழந்தையை பார்த்திருக்கீங்களா? யாராச்சும் குழந்தைக்கு இயேசுன்னு பேர் வச்சிருக்காங்களா? You know, in Spain they name many of their children Jesus. Many Spanish people, their name is Jesus. ஸ்பெயின் என்ற நாட்டிலே நிறைய பேர் தங்க பிள்ளைகளுக்கு இயேசுன்னு பேர் வைக்கிறாங்க. In Philippines also. பிலிப்பைன் நாட்டிலேயும் இயேசு என்று பேர் வைக்கிறாங்க. But normally in Tamil Nadu and in English language nobody names their child Jesus. ஆனால் ஆங்கிலத்திலேயோ அல்லது தமிழ்நாட்டிலேயோ யாருமே தங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுன்னு அதிகமாய் பேர் வைப்பதில்லை. They don't do it at all. அது செய்வதே கிடையாது. Because they say that is the name of the Son of God. How can we name our child like that? அது தேவகுமாரனுடைய பெயர், நம்ம பிள்ளைக்கு போய் இப்படி அந்த பெயரை வைக்கிறது? But they'll name their child Emmanuel. ஆனா இம்மானுவேல் என்ற பிள்ளை நிறைய இருக்காங்க. Because they don't know that is another name for Jesus. அது இயேசுக்கு இன்னொரு பேர் தெரியாதனால தங்க பிள்ளைகளுக்கு இம்மானுவேல் பேர் வச்சிரறாங்க. That is the name of Jesus. அதுவும் இயேசுடைய பெயர் தான். Emmanuel. இம்மானுவேல். It means God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். And just like he has come to save us from our sins, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க வந்தது போலவே he is also called Emmanuel because he wants to be with us. அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறபடினாலே அவருக்கு இன்னொரு பெயர் இம்மானுவேல். Now I was telling you yesterday that we have many privileges in the new covenant which they didn't have under the old covenant. பழைய உடன்படிக்கை கீழாக வாழ்ந்தவர்களுக்கு இல்லாத अनेक சாக்கியங்கள் நமக்கு புதிய உடன்படிக்கை கீழாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னேன். These two names also tell the same thing. இந்த இரண்டு பெயர்களும் அதை தான் சொல்கிறது. They could not be saved from their sin in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்பட முடியவில்லை. They could be forgiven their sin. பாவங்கள் அதிகபட்சம் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது. But they will be defeated again. ஆனா மீண்டுமா இந்த பாவத்தினால் தோற்கடிக்கப்படுவார்கள். Forgiven again. மீண்டுமா மன்னிக்கப்படுவார்கள். And they'll be defeated again. தோற்கடிக்கப்படுவார்கள். By the same sin. அதே பாவத்தினாலே. And they will keep on being defeated by the same sin and they'll keep on being forgiven of the same sin when they confess it. அதே பாவத்தினாலே விழுவார்கள். திரும்பமாய் அதே பாவத்தை அறிக்கை செய்வார்கள். அறிக்கை செய்து அதே பாவத்தில் விழுவார்கள். Now if your life is like that, I want to tell you that is an Old Testament life. உன்னுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Old Testament people lived like that. பழைய ஏற்பாட்டு கால மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். They would sin.
பாவம் செய்வார்கள். They would say, Lord, forgive me. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்பார்கள். God would forgive them. ஆண்டவர் மன்னிப்பார். They will sin again. மீண்டுமாய் பாவம் செய்வார்கள். And again confess. மன்னிப்பு. And again be forgiven. அறிக்கை செய்தால் மன்னிப்பு. It's like a endless circle. You go round and round and round and round. அப்படியே வட்டம் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். மன்னிப்பு, அறிக்கை, பாவம், மன்னிப்பு. And you are forgiven. And you sin and you confess and you are forgiven. பாவம் செய்கிறாய், அறிக்கை செய்கிறாய், மன்னிக்கப்படுகிறது. பாவம் செய்கிறாய், அறிக்கை செய்கிறாய், மன்னிக்கப்படுகிறது. Many believers think that's the way to live. இப்படித்தான் வாழ வேண்டும் வாழ்க்கை என்று அநேக விசுவாசிகள் எண்ணுகிறார்கள். Because they don't know the meaning of the name Jesus. இயேசு என்ற பெயருக்கு அவர்களுக்கு பொருள் தெரியவில்லை. That he did not want you to live in this circle forever. இந்த வட்டத்திலேயே நாம் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. Fully out of that circle. இந்த வட்டத்திலிருந்து பிடுங்கி வெளியே எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். We can make progress. அப்பொழுது மட்டுமே நாம் வாழ்க்கையில முன்னேற முடியும். Have you seen these merry-go-rounds where children sit on horses and go round and round and round? பார்க்ல பூங்கால எல்லாம் போனீங்கன்னா அந்த ராட்டனம் சுத்துவாங்க. குதிரையில உட்கார்ந்துக்குவாங்க, அதை சுத்திட்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்க how fast they go, they still come to the same place. எவ்வளவு வேகமா சுத்தினாலும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல தான் திரும்பி வந்துட்டே இருப்பாங்க. Imagine going so fast and you're still in the same place. எவ்வளவு வேகமா போனாலும் அங்கேயே தான் இருக்கீங்க, வேற எங்கேயும் போவே இல்லை. A lot of people, their Christian life is like that. அநேகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. So much zeal and all, but they are in the same place. எவ்வளவு வைராக்கியம், வேகம், ஆனால் அதே இடத்துல தான் இருக்காங்க. God wants to pull us out of that. இதிலிருந்து தேவன் நம்மை மீட்க விரும்புகிறார். And want to make us progress. நாம் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார். To save us from our sin. நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார். One by one, we were saying, one by one, God wants to save us from every single sin that is bound you. உன்னை கட்டியிருக்கிற பாவத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக தேவன் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். You must believe that. நீ இதை விசுவாசிக்க வேண்டும். If you believe, he will do it for you. இதை நீ விசுவாசித்தால் அவர் உனக்காக அதை செய்வார். You make a list before God of all the habits that you hate. நீ வெறுக்கிற எல்லா பழக்கங்களையும், பாவ பழக்கங்களையும் நீ ஒரு பட்டியலிட்டு எழுதிக்கொள். Lord, save me from all of them. ஆண்டவரே, இந்த எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று கேள். Make a list of all the people you cannot love. நேசிக்க முடியாத ஜனங்களுடைய பெயரெல்லாம் எழுதி வைத்துக்கொள். Whom you cannot forgive. மன்னிக்க முடியாத ஜனங்களுடைய பெயரை எழுதி வைத்துக்கொள். Lord, help me to forgive all of them and to love all of them. ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் மன்னிக்கவும் அவர்களை நேசிக்கவும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேளுங்கள். You can become a wonderful Christian. நீ அற்புதமான ஒரு கிறிஸ்தவனாய் மாற முடியும். And that is why he gives us the Holy Spirit. இதற்காகத்தான் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். The power of the Holy Spirit is to free us. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எதற்கு என்றால் நம்மை விடுதலையாக்கும்படியாக, to drive the darkness away. இருளை விரட்டி அடிக்கும்படியாக. The power of the Holy Spirit is like electricity. மின்சாரத்தை போலத்தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. When it goes, the darkness comes. அது போகும்பொழுது இருள் வந்து விடுகிறது. But when the power comes, மின்சாரம் வரும்பொழுது the light comes on again. மீண்டுமா வெளிச்சம் வருகிறது. You must think of the Holy Spirit's power like electricity. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மின்சாரத்தை போல இருக்கிறது என்று எண்ண வேண்டும். You can lose it in a moment. ஒரு க்ஷணத்தில் இழந்து விட முடியும். And you know it, it's gone. போய்விட்டது என்று உடனே உணர்ந்து கொள்ள முடியும். What a difference when it comes back. மீண்டுமா மின்சாரம் வந்து விட்டால் எவ்வளவு வித்தியாசம். See, in all of our houses, I think nowadays we have electricity. நம்முடைய எல்லா வீடுகளிலேயும் மின்சாரம் இருக்கிறது. And what a blessing it is. என்ன ஆசீர்வாதம் பாருங்கள். Many years people lived without it. அநேக ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமலே ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள். So many, even 100 years ago, most people in India did not have electricity. இந்தியாவிலே கூட 100 வருஷத்துக்கு முன்பாக அநேகருக்கு மின்சாரமே கிடையாது. Now almost everybody has it. இப்பொழுது எல்லாருக்குமே மின்சாரம் இருக்கிறது. And 2000 years ago, people did not have the power of the Holy Spirit. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை. But today we can have the power of the Holy Spirit, but we don't have it, many of us. ஆனால் இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அநேகர் அதை பெற்றுக்கொள்கிறதில்லை. See, electricity we have to pay for. மின்சாரத்திற்கு நாம் காசு கொடுக்க வேண்டும். But the power of the Holy Spirit is free. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இலவசமாய் கிடைக்கிறது. Why is it people don't seek for it? ஆனாலும் ஏன் ஜனங்கள் அதை தேடுவதில்லை? Because they don't value it. அதை மதிப்பு செய்வதில்லை. When you build a new house, why do you apply for an electricity connection? ஒரு வீட்டை புதிதான வீட்டை கட்டும்பொழுது ஏன் மின்சார கனெக்ஷனுக்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள்? Because you have seen in other houses the tremendous advantage of having electricity. மின்சாரத்தை வைத்திருந்தால் எவ்வளவு பிரயோஜனமாய் இருக்கிறது என்று மற்ற வீடுகளிலே சென்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். If you are going to rent a house, I'm sure you will not rent a house where there is no electric connection. வீடு வாடகை கண்டிப்பாக நீங்கள் மின்சாரம் இல்லாத வீட்டை வாடகைக்கு எடுக்க மாட்டீர்கள். No, you will only choose a house which has got an electric connection. மின்சாரம் தொடர்பு கொடுக்கப்பட்ட வீட்டை மட்டுமே தேர்வு செய்வீர்கள்.
Now, in the same way, we must value the power of the Holy Spirit just like that. இதே போலதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் மதிக்க வேண்டும். You cannot be free from the power of sin without the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் பாவத்தின் வல்லமையிலிருந்து நீ விடுதலை பெற முடியாது. See Romans 8 and verse 3. ரோமர் 8 ஆம் அதிகாரம் 3 ஆம் வசனம். Here it speaks of the law of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய பிரமாணத்தை குறித்து வாசிக்கிறோம். In the Old Testament they had the law of Moses. பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு மோசேயின் பிரமாணம் இருந்தது. And we saw yesterday what the law of Moses was. நேற்று தினத்திலே மோசேயின் பிரமாணம் என்ன என்று பார்த்தோம். 10 commandments. 10 கட்டளைகள். Now in the New Testament புதிய ஏற்பாட்டிலே we don't have the law of Moses. மோசேயின் பிரமாணம் நமக்கு We have கிடையாது. the law of the Spirit. ஆவியின் பிரமாணம் நமக்கு இருக்கிறது. Romans 8 verse 2. ரோமர் 8:2. It says the law of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பிரமாணம். How many commandments are there in the law of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் பிரமாணம் எத்தனை இருக்கிறது? No commandments. ஒரு பிரமாணம் கூட இல்லை. But life. ஆனால் ஜீவன். The law of the Spirit is described here as life in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இருக்கிறதான ஆவியின் பிரமாணம் அது ஜீவன் உள்ளது என்று பார்க்கிறோம். That life in Christ Jesus is what sets us free from sin and death. பாவம், மரணம் இவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஜீவன் பிரமாணமானது நம்ம விடுதலை ஆக்குகிறது. So the way God delivers us from sin is not by giving us commandments. பாவத்திலிருந்து நம்ம இயேசு தேவன் விடுதலை ஆக்கக்கூடிய வழி நமக்கு பிரமாணங்களை கொடுத்து விடுதலை ஆக்குவதல்ல. Because that he gave in the Old Testament and nobody got freed from sin. பழைய ஏற்பாட்டிலே அந்த பிரமாணங்களை கொடுத்தார், யாருமே பாவத்திலிருந்து விடுதலை ஆகவில்லை. Then we can say, why did God give those commandments? பின்னர் ஏன் தேவன் அப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுக்க வேண்டும், பிரமாணங்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்கலாம். One main reason why God gave the commandments. பிரமாணங்களை கொடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. To teach people you cannot be free from sin by trying to keep these commandments. இந்த பிரமாணங்களை பின்பற்றுவதன் மூலமாக நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படிக்கு. I have the feeling that many of you in the church, you hear wonderful things in the church and you try to live that life. சபையிலே அற்புதமான காரியங்களை கேட்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கிறவர்கள் அநேகர் உண்டு சபையில். I think you are sincere. அதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறாய். But you are going about it the wrong way. ஆனால் நீ தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறாய். No, you have to seek for the power of the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாட வேண்டும், தேட வேண்டும். There are machines now where you can turn your hand and produce electricity. நீங்கள் இப்படி சுற்றி கொண்டே மின்சாரத்தை உண்டாக்கக்கூடிய மெஷின்கள் இருக்கிறது. You know, they have tape recorders like that where you turn your hand and the tape recorder will run. டேப் ரெக்கார்டர் அப்படி ஒரு சில நாட்கள் முன்பாக இருந்தது. நீங்கள் சுற்றி கொண்டே இருந்தால் நல்ல பாட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். And they give those tape recorders to remote villages in India where there's no electricity. இந்த கையிலே சுத்தி பாட்டு கேட்கிற டேப் ரெக்கார்டரை மின்சாரம் இல்லாத சில கிராமங்கள் இந்தியாவில் இன்றைக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களுக்கு இந்த டேப் ரெக்கார்டரை கொடுக்கிறார்கள். But you get tired after some time. ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கேட்ட உடனே கை வலிக்க ஆரம்பிச்சிடும். Now how many of you will buy a tape recorder like this? எத்தனை பேர் இந்த கை சுத்துற டேப் ரெக்கார்டர் வாங்குவீங்க? No, that's all right if you are living in a place where there is no electricity. கரண்டே இல்லாத கிராமத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படி வாங்கினால் தவறில்லை. That's better than nothing. ஒன்றுமே இல்லாத இருக்கும் பொழுது ஏதாவது கொஞ்சம் பாட்டாச்சும் கேட்கலாம். They use that for spreading the gospel in places where there is no electricity. மின்சாரம் இல்லாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இப்படிப்பட்ட கை சுற்றுகிற டேப் ரெக்கார்டரை பயன்படுத்துகிறார்கள். But when we go to the market, we say we want a tape recorder that plugs into the electricity and runs on that without my having to turn my hand. கடைக்கு போகும்பொழுது கை சுற்றுகிற டேப் ரெக்கார்டர் அல்ல, எனக்கு பிளக்ல மாட்டினால் சப்ளைனாலே ஓடக்கூடிய இயங்கக்கூடிய டேப் ரெக்கார்டர் வேண்டும் என்று கேட்கிறோம். If you go into the shops, these type of tape recorders they won't even sell. Nobody will buy it. அதை வாங்க வேண்டும் என எண்ணினாலும் கடைக்கு போய் தேடி பார்த்தால் இந்த கை சுற்றுற டேப் ரெக்கார்டர் கடையில கூட கிடைக்காது. But that is Old Testament life. அதான் பழைய ஏற்பாட்டு கால வாழ்க்கை. Where you struggle and you can listen to the songs, but after some time you get tired and you stop. முயற்சி செய்து சுத்தி ஒரு 4-5 பாட்டு கேட்கலாம், அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடும், அப்புறம் பாட்டு வராது. Haven't many of you found your Christian life like that? அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி இருக்கிறது அல்லவா? You be honest. நேர்மையா சொல்லுங்க பாப்போம். Isn't many of your Christian life like this? You try and for some time it goes well, then you get tired. அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி தான இருக்கு, சுத்திட்டே இருக்கீங்க, கொஞ்ச நாள் வெற்றி வாழ்க்கை வாழ்றீங்க, அதுக்கப்புறம் சோர்ந்து போயிடுறீங்க. You hear in a meeting that you must study the Bible. வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று கூட்டத்துல கேக்குறீங்க. And every next day onwards you start. அடுத்த நாள்ல இருந்து டெய்லி 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிக்கிறீங்க. But after 7 days you get tired. 7 நாள் கழிச்சு டயர்ட் ஆயிடுச்சு, அப்புறம் பைபிளே எடுக்கிறது இல்ல. Then you don't have time to read the Bible. வேதம் வாசிக்க நேரம் இல்ல, ஒரு உந்துதல் இல்ல, விருப்பம் இல்ல. Then you wait till the next conference comes. அடுத்த கான்ஃபரன்ஸ் சீக்கிரம் வருகிறதே, அந்த கான்ஃபரன்ஸ்ல போய் ஒரு தீர்மானம் செய்து அதுக்கப்புறம் வேதம் வாசிப்போம்னு தீர்மானிக்கிறாய். You know what you need? உனக்கு என்ன தேவை தெரியுமா? You need to be filled with the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும்.
that will make a tremendous difference in your life. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணும். Getting electricity. அது மின்சாரத்தை பெறுவதை போல. You don't have to keep turning with your hand. இப்பொழுது கையை வைத்து சுத்திக் கொண்டே இருக்க தேவையில்லை. I know my life has become so different since I understood this. நான் இதை விளங்கிக் கொண்ட பின்னர் என்னுடைய வாழ்க்கை அதிகமாய் மாறிவிட்டது. When I was first born again and baptized, நான் முதலாவது மனம் திரும்பி நான் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, for nearly 10-12 years I used to go to an assembly where they didn't preach about being filled with the Holy Spirit. 10-12 வருஷமா ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். அங்க பரிசுத்த அபிஷேகத்தை பற்றி பிரசங்கிப்பதே கிடையாது. And most of the time I was working with such people who did not believe in seeking for the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையை தேட வேண்டும், நாட வேண்டும் என்கிறதிலே நம்பிக்கை இல்லாத மக்களோடு கூட சேர்ந்து தான் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். They said when you are born again you automatically get it. மறுபடியும் பிறந்த உடனே தானாகவே உனக்கு அபிஷேகம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறார்கள். But I didn't get it. ஆனா நான் எனக்கு கிடைக்கல. I was struggling. நான் இப்படி சுத்தி கொண்டே இருந்தேன். Struggling. போராடி கொண்டே இருந்தேன். I knew I had to seek God for the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் பலத்துக்காக நான் தேவனை தேட வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். I had to seek God on my own. நானாகவே நான் தேட ஆரம்பித்தேன் தேவனை. I first started seeking God about 3-4 years after I was converted. மனம் திரும்பினதுக்கு பிறகு 4 வருஷம் கழித்து ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். And I experienced something. ஏதோ கொஞ்சத்தை அனுபவித்தேன். And then many years later, அநேக ஆண்டுகள் கழித்து again I was seeking God because I felt there's something more which I haven't got. நான் இன்னுமாய் அதிகமா இருக்கிறது ஆனால் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று நான் இன்னுமாய் தேட ஆரம்பித்தேன். I want to say to you, நான் உனக்கு சொல்கிறேன், you'll never get if you don't seek. நீ தேடாமல் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. Because God waits to see whether you're really eager. உண்மையாலுமே நீ வாஞ்சையோடு விருப்பத்தோடு தேடுகிறாய் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். Do you want to come out of this pit or not? நீ குழியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா இல்லையா? Or if you are happy to be there. அல்லது குழியிலே சந்தோஷமா திருப்தியா இருக்கிறியா மன நிறைவோடு கூட? If you are sick and tired of being there, அங்கே இருப்பதிலே நீ சலிப்படைந்திருந்தால், Jesus said, come to me those who are weary and heavy laden. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். Weary and heavy laden with sin. பாவத்தினாலே பாரப்பட்டு சலிப்படைந்திருக்கிற வாழ்க்கை. Lord, I'm tired of this life. இந்த வாழ்க்கை ஆண்டவரே எனக்கு போதும் சலிப்படைந்து விட்டேன். Tired of always getting angry. எப்பொழுதுமே கோபப்பட்டு ஆண்டவரே இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். Tired of lusting with my eyes. என் கண்களிலே இச்சித்து ஆண்டவரே இந்த வாழ்க்கையை போதும் ஆண்டவரே. Then Jesus said, come to me. இப்பொழுது இயேசு என்னை நோக்கி வந்தார். You are ready to come. அப்பொழுது மட்டுமே நீ வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாய். You know, there are people who are trained in the seaside and in swimming pools to save those who are drowning. திடீர்னு தண்ணீரில் மூழ்கி சாகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி மூழ்கி போனவர்களை காப்பாற்றும்படியாக ஒரு சிலருக்கு பயிற்சி கொடுத்து வைத்திருக்கிறார் மீட்பு படையினர். Some people who don't know much swimming go into a swimming pool or into a river or into a seaside beach and they drown. நீச்சல் அந்த அளவுக்கு தெரியாதவர்கள் ஒரு நீச்சல் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ அல்லது கடலிலோ போய் குளிக்க போகும்போது திடீர்னு மூழ்கி போய்விடுவார்கள். If that's a public place, they will appoint one man like who's called a lifeguard who's to save these people who are drowning. இப்படி தண்ணீரிலே மூழ்கி போகிறவர்களை காப்பாற்றும்படியாக மீட்பு படையினர் என்று சொல்லி ஒரு சிலரை பயிற்சி கொடுத்து வைத்திருப்பார்கள். And you know, there's a principle they teach them when you how to save a man who is drowning. தண்ணீரிலே மூழ்கி கொண்டிருக்கிறவனை எப்படி காப்பாற்றுவது என்கிற கோட்பாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். And they say, don't try to save him when he is struggling. அவன் தண்ணீரிலே கையை காலை அடிச்சு போராடிக்கிட்டு இருக்கும்போது போய் நீ காப்பாற்ற வேண்டாம். He doesn't know how to swim. அவனுக்கு நீந்த தெரியாது. Suddenly the water is coming into his nose and mouth and he is kicking and hitting and everything. திடீர்னு பார்த்தா வாய்க்குள்ள மூக்குக்குள்ள தண்ணி போக ஆரம்பிக்குது, காதுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவன் கையை காலை அடிச்சு உதச்சி எப்படியாவது வெளியே வரணும்னு நினைக்கிறான். And if you go and catch him that time, he will pull you also down. அந்த நேரத்துல போய் நீங்க அவனை பிடிச்சீங்கன்னா உங்களையும் பிடிச்சு உள்ள இழுத்துருவான். So best is you leave him alone. கொஞ்ச நேரம் விட்டுருங்க அப்படியே. And he gets so exhausted after some time. கையங்களை ஆட்டி ரொம்ப அப்படியே டயர்ட் ஆயிடுவான், மயக்கம் வர மாதிரி ஆயிடும். When he is sinking for the last time, கடைசியா முழுகும் போது then go and rescue him. அவனை பிடிச்சி வெளியே. He will not drag you down because he has lost all his strength. ஏற்கனவே அவனுக்கு எல்லா பலனும் போனபடினால உங்களை பிடிச்சி உள்ள இழுக்க மாட்டான். That is the principle of saving a person who is drowning. மூழ்கி கொண்டிருக்கிறவனை மீட்பதற்கு இதுதான் நல்ல வழி. That is how Jesus also saves us. இயேசுவும் அப்படித்தான் நம்மை பாதுகாக்கிறார். As long as you think, I can do little struggle and I am going to overcome sin. நானாக போராடி கையும் காலும் அடிச்சு எப்படியாச்சும் இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து விடுவேன் என்று எண்ணினால் just waiting. இயேசு காத்துக் கொண்டே இருப்பார். Some of you are in that place. உங்களில் ஒரு சிலர் இந்த இடத்திலே தான் இருக்கிறீர்கள். You have not yet understood that you cannot overcome sin no matter how much you struggle. எவ்வளவுதான் போராடினாலும் பாவத்திலிருந்து மேற்கொண்டு வெளியே வர முடியாது என்பதை அறியாது இருக்கிறாய். Because his name is Jesus, he will save you from your sin. அவருடைய பெயர் இயேசு, அவர் உன்னை பாவத்திலிருந்து உன்னை நீக்கி ரட்சிப்பார். It says here the law of the spirit of life in Christ Jesus has set me free from the law of sin.
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிவிட்டது. That so many Christians make. நிறைய கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு இதுதான். They don't ask Jesus to save them, they try to save themselves. தாங்களாகவே ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறார்கள், இயேசுவே என்னை ரட்சியும் என்று ஆண்டவரை கேட்பதில்லை. We who are Christians sometimes criticize the Hindus saying, oh, they are trying to save themselves. சில சமயத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இந்துக்களை பார்த்து குறைபட்டுக் கொள்கிறோம், அவர்கள் தாங்களாகவே தங்களை ரட்சித்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்று. They are going on pilgrimages to save themselves. தங்களை பாதுகாப்பதற்காக விடுவிப்பதற்காக பாத யாத்திரை செல்கிறார்கள். Yeah, because they haven't understood the gospel. ஆமா, அவருக்கு சுவிசேஷம் விளங்கவில்லை. The gospel is you cannot save yourself. சுவிசேஷம் என்னவென்றால் நீ உன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. You cannot get your own sins forgiven. Christ died for you. உன்னுடைய பாவத்தை நீயே மன்னித்துக் கொள்ள முடியாது, உனக்காக கிறிஸ்து மரித்தார். If you try to forgive your own sins, you'll spend your whole life. உன்னுடைய பாவத்தை நீயே மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் உன் வாழ்நாள் முழுவதுமாய் நீ செலவு செய்தாலும் முடியாது. There are people who roll on the ground for many miles to have their sins forgiven. தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும்படியாக தரையிலேயே உருண்டு போக எத்தனையோ மைல்கள் உருண்டே செல்கிறவர்கள் இருக்கிறார்கள். Go to pilgrimage centers. நீங்கள் பாத யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு போங்க, அங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள். They go to the pilgrimage centers. அந்த அப்படிப்பட்ட புனித இடங்களுக்கு செல்கிறார்கள், give offerings, காணிக்கை கொடுக்கிறார்கள் to get their sins forgiven. பாவம் மன்னிக்கப்பட. You can't do it. நீ செய்ய முடியாது. Christ died for your sins. கிறிஸ்து உன் பாவத்துக்காக மரித்தார். You have to accept it. நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். And then you are forgiven freely. அப்பொழுது நீ இலவசமாய் மன்னிக்கப்படுகிறாய். You don't have to roll on the ground, you don't have to give any offering. காணிக்கை கொடுக்க தேவையில்லை, தரையிலே படுத்து உருள தேவையில்லை. The same message Christians need to hear. இதே செய்தியை கிறிஸ்தவர்களும் கேட்க வேண்டியிருக்கிறது. Just like your sins were forgiven and you couldn't do anything about it. எப்படி உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீயாக அதற்கு எந்த பிரயாசித்தமும் செய்யவில்லை. Jesus did it completely and said it is finished. இயேசு முழுமையாக செய்து முடிந்தது என்று சொன்னார். In the same way, அதே போல you cannot save yourself from all your sinful habits. உன்னுடைய எல்லா பாவ பழக்கங்களிலிருந்து உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியாது. Many of us have understood that we cannot get our own sins forgiven, we must believe in Jesus. நாமில் அநேகர் நம்முடைய பாவத்துக்கு விடுதலை இயேசுவிடத்தில் தான் உண்டு என்று அறிந்திருக்கிறோம். We started in the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியிலே ஆரம்பம் பண்ணினோம். But then we are ending in the flesh. மாம்சத்திலே முடிக்கிறோம். See, Paul says to the Galatians, கலாத்தியருக்கு பவுல் சொல்கிறார் in chapter 3, 3ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனம். Galatians 3 verse 3. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Having begun by the Spirit, are you now going to be perfected by the flesh? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? Listen to this. கவனியுங்கள். You began with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியிலே Now you ஆரம்பிக்கிறீர்கள். are trying to become perfect through the flesh. இப்பொழுது மாம்சத்தினாலே பூரணப்பட விரும்புகிறீர்கள். What is the meaning of that verse? இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? How did you begin? எப்படி ஆரம்பித்தாய்? You began with the forgiveness of your sins. பாவ மன்னிப்பிலே நீ ஆரம்பித்தாய். How did you get that? அது எப்படி உனக்கு கிடைத்தது? Did you do anything? நீ அதற்காக ஏதாவது செய்தாயா? இல்லை. You just came to Jesus and said, I'm a sinner. இயேசுவிடத்திலே வந்து ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று மட்டும் சொன்னாய். You died for all my sins. நீ என் பாவங்களுக்காக மரித்தீர் என்று நான் நம்புகிறேன் என்று The Holy சொன்னாய். Spirit came in and forgave your sins. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக வந்து பாவத்தை மன்னித்தார். That's how you started. இப்படித்தான் நீ ஆரம்பித்தாய். Okay, that was சரி, அது நல்லதுதான். Now, how are you going to become perfect? இப்பொழுது நீ எப்படி பூரணப்பட போகிறாய்? Is it with the same Holy Spirit? அதே பரிசுத்த ஆவியானவரால் பூரணப்பட போகிறாயா அல்லது உன் சொந்த பலனினாலே அப்படி செய்ய போகிறாயா? That's the mistake these Galatians made. கலாத்தியர் செய்த தவறு அதுதான். They said, okay, we start by trusting Jesus. இயேசுவை நம்பி ஆரம்பிப்போம். But now we have to sort of struggle and become holy. ஆனால் இப்பொழுது நாமாக பரிசுத்தம் அடைவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. That's why we are defeated. ஆகவே தான் நீ தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாய். Because we are under the law. ஏனென்றால் நீ பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறாய். To live under the law means to struggle and struggle and struggle. பிரமாணத்துக்கு கீழாக வாழ்கிற வாழ்க்கை என்பது போராடி போராடி பிரயாசப்படுவது. You need to come to Jesus again. நீ மீண்டும் இயேசுவிடம் வர வேண்டியிருக்கிறது. When you are weary and heavy laden, defeated and you stop struggling. நீ தோற்கடிக்கப்பட்டு போராடுவதை நிறுத்தி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் பொழுது I can't do it. ஆண்டவரே என்னால செய்ய முடியாது என்று சொல்கிறாய். The Lord says, now you come to me. இப்பொழுது நீ என்னிடத்திலே வா என்று கூப்பிடுகிறார். நான் உன்னை ரட்சிக்கிறேன். Like that drowning man, he stopped struggling. மூழ்கிக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் அவன் போராடுவதை நிறுத்தி விட்டான். Just when he thinks he is sinking for the last time, கடைசி அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி முழுகும் பொழுது the lifeguard comes and saves him. அங்கே மீட்பு படையினர் வந்து அவனை காப்பாற்றுகிறார். He was waiting for that. அதற்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறார். That is the principle of salvation. இதுதான் ரட்சிப்பின் கோட்பாடு. Jesus waits till you recognize you cannot save yourself from your sin. உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்பதை உணரும் வரை இயேசு காத்திருக்கிறார். When you realize that, he'll help you. அதை நீ உணரும் வேளையிலே அவர் உனக்கு உதவி செய்வார். Now the same thing when it comes to God's presence with us. தேவனுடைய சமூகம் நம்மளே இருக்கிற தேவனுடைய பிரசன்னம் என்று வரும்பொழுது கூட second name of Jesus is Emmanuel. இயேசுவுடைய இரண்டாவது பெயர் இம்மானுவேல். God with us. தேவன் நம்மோடு இருக்கிறார்.
if we are really desperate and say, Lord, I want you to be with me all the time. ஆண்டவரே எப்பொழுதும் நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று உண்மையாலுமே நாம் பரிதவித்தால், I never want you to leave me anytime. ஆண்டவரே ஒரு க்ஷணம் கூட நீர் என்னை விட்டு போக கூடாது. If you are really eager for that, he will be with you. உண்மையாலுமே நீ அதற்காக பரிதவித்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். And that is the reason why God gives us the Holy Spirit. ஆகவே தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். You know, even when Jesus was on the earth, இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது கூட it says the Holy Spirit came upon him. பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்தார். Because he lived on earth as a man. ஏனென்றால் இந்த பூமியிலே இயேசு ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். And as a man, he needed the Holy Spirit like you and I need the Holy Spirit. உனக்கும் எனக்கும் தேவைப்பட்டது போலவே இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டார். So we read in Acts chapter 10, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். verse 38. 38ஆம் வசனம். Acts of the Apostles chapter 10 and verse 38. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் See வசனம். what it says here. அங்க என்ன சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். Peter is preaching to the house of Cornelius. கொர்நேலியு வீட்டாருக்கு பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். And what did he say? அவன் என்ன சொல்லுகிறான்? He said, Jesus of Nazareth, God anointed him with the Holy Spirit and with power. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். Some people say, சிலர் சொல்லுகிறார்கள், some people ask me, how do you know you got the Holy Spirit? உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைத்தது என்று எப்படி அறிந்து What is கொள்கிறீர்கள்? the mark of receiving the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு என்ன அடையாளம்? I said, what did Jesus get when he received the Holy Spirit? இயேசு அபிஷேகம் பெற்றபோது என்ன பெற்றுக்கொண்டார்? What's written there? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? He got power. அவருக்கு வல்லமை கிடைத்தது. He never spoke in tongues, but he got power. அவர் அந்நிய பாஷையிலே பேசவில்லை, ஆனால் அவருக்கு வல்லமை கிடைத்தது. And as a result of that power, what did he do? அதன் விளைவாக அவர் என்ன செய்தார்? He went about doing good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். You know, when you are filled with the Holy Spirit, நீ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது what you'll receive is power. உனக்கு கிடைப்பது வல்லமை. He may also give you tongues. அந்நிய பாஷையும் கொடுக்கலாம், ஆனால் எல்லாரும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். See, every house which has electricity does not have a refrigerator. மின்சாரம் இருக்கிற எல்லா வீட்டிலையும் ஃப்ரிட்ஜ் இருக்கிறதா? No. இல்லை. Some houses have refrigerators, some houses don't have. சில வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, சில வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லை. Some house has computers, some house doesn't have. சில வீட்ல கம்ப்யூட்டர் இருக்கிறது, சில வீட்ல கம்ப்யூட்டர் இல்லை. Electricity is in every house. ஆனா மின்சாரம் எல்லா வீட்லயும் இருக்கிறது. So power of the Holy Spirit is like that. பரிசுத்த ஆவியானவரும் அப்படித்தான். When the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது power comes to everybody. வல்லமை எல்லாருக்கும் கிடைக்கிறது. Somebody speaks in tongues, somebody has a gift of healing, somebody has a gift of preaching. சில பேருக்கு பிரசங்கிக்கிற வரம் இருக்கிறது, சில பேருக்கு குணமளிக்கிற வரம் இருக்கிறது, சில பேருக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரம் That's இருக்கிறது. different. அது வித்தியாசம். It's like different houses have different electronic gadgets. ஒவ்வொரு வீடுகளிலும் வித்தியாசமான எலக்ட்ரானிக் கருவி இருக்கிறது போல. But power, ஆனால் வல்லமை every one of us must have. நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். If you don't have power in your life, உன்னுடைய வாழ்க்கையில வல்லமை இல்லாவிட்டால், power to overcome sin, பாவத்தை மேற்கொள்ள வல்லமை, power to tell others about Jesus, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய வல்லமை, then you must pray to God to be filled with the Holy Spirit. அது இல்லை என்றால் ஆண்டவரை நிரப்பும் என்று ஜெபிக்க வேண்டும். Very important. மிகவும் முக்கியம். Are you afraid to tell others about Jesus? இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு உனக்கு பயமா இருக்கா? I know, when I was a young man, I was very afraid. நான் சின்ன வாலிப பையனா இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயம் இயேசுவை பத்தி சொல்வதற்கு. I was afraid to stand in front of people. ஜனங்கள் முன்பாக எழுந்து நிற்பதற்கு பயம். And you know what I did? நான் என்ன செய்தேன் தெரியுமா? I used to stay in a small room by myself. நானாக தனியாக ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன். I used to go to my room and weep and pray at night. நான் இரவு நேரங்களில் அழுது ஜெபம் பண்ணுவேன் நைட்ல. Oh God, ஆண்டவரே, the Holy Spirit. என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். Because I need power. I want. எனக்கு வல்லமை வேண்டும். நான் போய் சொல்ல வேண்டும் உம்மை பற்றி. I don't have boldness to stand up and talk about Jesus to other people. மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆண்டவரே எனக்கு தைரியம் வேண்டும். Give me boldness. Give me the power of the Holy Spirit. எனக்கு தைரியத்தை தாரும், பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாரும். And I prayed for a long time. நிறைய நேரம் ஜெபம் பண்ணேன். நிறைய முறை ஜெபித்தேன். God met with me. தேவனை சந்தித்தார். And gave me boldness. எனக்கு தைரியத்தை தந்தார். I want to say to all of you young people, வாலிப தம்பிமார் தங்கைமார் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், God to give you boldness. தைரியத்தை தரும்படியாக தேவனிடத்தில் கேளுங்கள். And then you get power. அப்பொழுது உனக்கு வல்லமை கிடைக்கும். When you get that power, அந்த வல்லமை உனக்கு கிடைக்கும் பொழுது, what did Jesus use that power for? அந்த வல்லமை எதற்காக இயேசு பயன்படுத்தினார்? We must also use the power for the same thing. நாமும் அதற்காகவே பயன்படுத்த வேண்டும். It says here, he went about doing good. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். He went about doing good to people. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். And if you get power, உனக்கு வல்லமை கிடைக்கும் பொழுது, God can use you to do a lot of good to other people. நிறைய பேருக்கு நன்மை செய்யும்படியாக உன்னை தேவன் பயன்படுத்த முடியும். And also it says here to heal all those who were oppressed by the devil. அது மட்டுமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறார். Now we may not have the gift of physical healing like Jesus had. இயேசுக்கு இருந்தது போல சரீர பிரகாரமாக குணமளிப்பதற்கு வல்லமை இல்லாமல் இருக்கலாம். God gives that gift to very very few people. மிக மிக சிலருக்கு மட்டுமே இந்த வரத்தை தருகிறார்.
to heal sicknesses. வியாதியை குணப்படுத்த முடியாது. I don't have that gift. எனக்கு அந்த வரம் இல்லை. But I may not be able to heal a sick person, but I can do good to him. ஒரு வியாதிப்பட்டவனை குணமாக்க என்னால முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு நன்மை செய்ய முடியும். Doing good all of us can do. நன்மை செய்வது நாம் எல்லாரும் செய்ய முடியும். And to help a person to be free from the oppression of the devil. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவனை விடுதலையாக்க. Do you know that around us so many thousands of people are oppressed by the devil? நம்மை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் பிசாசினாலே அகப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியுமா? One of the main ways in which the devil oppresses people today is with fear. ஜனங்களை பிசாசு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் பயத்தினாலே கட்டுப்படுத்துகிறான், அவர்களை தாக்குகிறான். So many Christians, அநேக கிறிஸ்தவர்கள் at night, இரவு நேரங்களிலே they get fearful dreams. பயப்படத்தக்கதான கனவுகளினாலே கஷ்டப்படுகிறார்கள். Do you get fearful dreams? பயப்படுகிற மாதிரி கனவு உங்களுக்கு வருகிறதா? I want to tell you, it is not God's will that you should get even one fearful dream. ஒரு பயப்படத்தக்கதான கனவு வருவது கூட தேவ சித்தமே அல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். I think for 25 years I have never had a fearful dream. 25 ஆண்டுகளாக நான் பயப்படத்தக்கதான ஒரு கனவு கூட வந்ததில்லை. Because when you are filled with the Holy Spirit, He drives out the spirit of fear from you. பரிசுத்த ஆவியாலே நீ நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது பயத்தின் ஆவி அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை விரட்டி அடிக்கிறது. I want to tell all of you in Jesus' name, God does not want you to have even one fearful dream. பயமுள்ள ஒரு கனவு கூட நீ வருவதை தேவன் விரும்பவில்லை என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன். Do you get dreams at night of somebody chasing you and you are running for your life? நைட் யாராச்சும் உங்களை அப்படியே துரத்திட்டே வராங்க, கத்தி வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே பயந்து தப்பிச்சு ஓட முடியாது, ஓடுறது போல கனவு வருதா? And you are scared and you wake up. பயந்து போய் முழிச்சு போறீங்க, பாடா கனவு அப்படி நினைக்கிறீங்க. And you thank God you are still in the bed, nobody is chasing you. நல்லவேளை இன்னும் படுக்கையில தான் நம்ம இருக்கிறோம், யாருமே நம்ம துரத்தல, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்றீங்களா? God doesn't want you to live like that. இப்படி பயத்திலே நீ வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. That's the devil fooling you. பிசாசு தான் உன்னை பயமுறுத்துறான். Many people, the devil puts them fear upon them. அநேகருக்கு பிசாசு பயத்தை வைக்கிறான். They are afraid somebody will do black magic or யாராச்சும் எனக்கு செய்வன செஞ்சிடுவாங்கன்னு பயப்படுறாங்க. Or some calamity will happen. அல்ல ஏதாவது குழப்பம் வந்துருமோன்னு பயப்படுறாங்க. No, that's not God's will. அது தேவ சித்தம் அல்ல. The more you live in fear, எந்த அளவுக்கு அதிகமாக நீ பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, the devil has power over you. அந்த அளவுக்கு அதிகமாக பிசாசு உங்கள் மீது வல்லமை வைத்துக் கொண்டிருக்கிறான். You know how the devil gets power over people? ஜனங்கள் மீது பிசாசுக்கு எப்படி வல்லமை கிடைக்கிறது தெரியுமா? Make them discouraged. அவங்களை சோர்வடைய செய்யறது. Put fear into them. பயத்தை உள்ள வைக்கிறது. You must not allow fear to come into your heart. பயத்தை உன் வாழ்க்கையில வர நீ அனுமதிக்கவே கூடாது. You must not allow discouragement to come into your heart. சோர்வு உன் வாழ்க்கையில வர அனுமதிக்க கூடாது. Have you failed 10,000 times? 10,000 முறை தோல்வியுற்று இருக்கிறாயா? Have you failed 10 crore times? 10 கோடி முறை தவறி இருக்கிறாயா? I say there is still hope for you. உனக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு என்று நான் உனக்கு சொல்கிறேன். Jesus can still save you. இயேசு உன்னை இன்னும் ரட்சிக்க முடியும். Don't get discouraged and say, oh, 10 crore times I failed. 10 கோடி முறை நான் தவறு செய்து விழுந்து விட்டேனே என்று சோர்வடைய வேண்டாம். Jesus came to save you still. இன்னும் உன்னை ரட்சிக்க முடியாது, விடுதலையாக்க முடியாது இயேசு வந்திருக்கிறார். He does not want you to have one fear in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயம் கூட வருவதற்கு தேவன் விரும்புவதில்லை. Now there's a difference between being afraid and being careful. கவனமாக இருப்பதற்கும் பயப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு. I mean, if you are working with a pumping stove, kerosene stove, you must be careful. நீங்க பம்ப் அடிக்கிற ஸ்டவ் நீங்க பயன்படுத்தும் போது நீங்க கவனமா இருக்கணும். Definitely, we don't allow children to play with that. They can burn themselves. நான் பயப்படுறதில்ல, அதனால பிள்ளைகளே வந்து விளையாடுங்கன்னு சொல்லி நீங்க விட்டீங்கன்னா பிள்ளைங்க தங்களை எடுத்துக் கொள்வார். We must be careful. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். If I'm going through a very dangerous forest, I'll take a torchlight with me to see if there are snakes there. That's not fear, that is being careful. ஆபத்தான ஒரு காட்டுக்குள்ள இருண்ட காட்டுக்குள்ள போறேன், அப்ப நான் ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு போறேன், பாம்புக்கும் ஏதோ வந்துருதான்னு சொல்லி இருக்கு. அது பயம் கிடையாது, அது கவனம். If you go to some lonely street where there are all rowdies and gundas and all, you have to be careful. ஒரு தனியான ஒரு தெருவுக்கு போறீங்க, அங்க நிறைய குண்டர்களும் ரவுடிகள் இருக்காங்க, அங்க போகும்போது நீங்க கவனமா போகணும். அது பயம் கிடையாது, that is being careful. அது கவனமா இருப்பது. Like when we are connecting up some electric wires, we must be careful. நம்ம இந்த வயர் எல்லாம் எடுத்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் வந்துச்சுன்னா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். That's not fear. ஜாக்கிரதையா இருப்பது பயம் அல்ல. We must always be careful in everything. நாம் எல்லா காரியத்திலும் கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும். You ride a scooter, you have to be careful. நீங்க ஸ்கூட்டர் ஓட்டும்போது பைக் ஓட்டும்போது கவனமா இருக்கணும். It's not fear, it's being careful. அது பயம் கிடையாது, அது கவனமா இருப்பது. Fear is something else. ஆனா பயம் என்பது வேறு ஒன்று. Fear is something which is there which the devil brings without any reason. எந்த காரணமும் இல்லாம உன் உள்ளத்துக்கு கொண்டு வருவான், சாத்தான் கொண்டு வருகிறான், அதுதான் பயம். He tells you this will happen in the future, that will happen in the future. எதிர்காலத்துல இது நடக்கும் அது நடக்கும்லாம் சொல்றான்.
You may lose all your money. உன் பணம் எல்லாம் உன்னை விட்டு போயிரும். You may lose your job. உன் வேலை உனக்கு போயிரும்பா. You'll face this problem. இந்த பிரச்சனை உனக்கு வரப்போகுது. That will happen. அது வந்துரும். And all types of fears. இப்படிப்பட்ட எல்லா விதமான பயம். Nobody will ever marry you. யாரும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. You always remain like this. நீ எப்பவுமே இப்படி தான் இருக்க போற. And we get discouraged. நம்ம சோர்வடைகிறோம். Don't let the devil tell you all that. பிசாசு இதை சொல்வதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். And don't tell such things to other people also. மற்றவங்களுக்கும் நீங்க இதை சொல்ல வேண்டாம். Don't put fear into people's hearts. வீணா அதை நீ பேசி மற்றவருடைய உள்ளத்துல பயத்தை வைக்க வேண்டாம். The world is full of people with that fear. இந்த பயத்தினால நிறைந்த மக்களாய் உலகம் காணப்படுகிறது. They are all oppressed by the devil. அவர்கள் எல்லாரும் பிசாசினாலே அவர்கள் தாக்கப்பட்டவர்களாய் அகப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். You know, Jesus said, இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Don't be afraid. Don't be afraid. He always told his disciples. பயப்படாதே பயப்படாதே என்று சீஷர்களுக்கு சொன்னார். And he says that to you also. இன்றைக்கு உனக்கும் அதை சொல்கிறார். He has come to set people free from the oppression of the devil. பிசாசுடைய தாக்குதலிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தேவன் இயேசு வந்திருக்கிறார். And he wants to use you to deliver other people from fear. மற்றவர்களையும் பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். Some of you young boys and girls, maybe in your college or your place of work, there may be other people full of fear. சில வாலிப தம்பிகள் தங்கைகள் நீங்கள் வேலை செய்கிற இடமோ அல்லது படிக்கிற இடத்திலோ மற்றவங்க பயந்துட்டு இருக்காங்க. You have to deliver them. நீ தான் அவங்களை விடுதலையாக்கணும். Just like Jesus. இயேசுவை போலவே delivered them from the oppression of the devil. பிசாசுடைய தாக்குதலிலிருந்து நீ அவனை விடுதலையாக்கு. First of all, you must be delivered yourself. முதலாவதாக நீ விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். Once you are delivered yourself, ஒருமுறை நீ விடுதலையாக்கப்பட்டால் நீ மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டும். That is a tremendous privilege we have. நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். Don't just sit back and say, "Oh, I am free from the devil." நான் பிசாசிலிருந்து விடுதலை ஆயிட்டேன் அவ்வளவுதான் சொல்லி நீ சாதாரண உட்கார்ந்து இருக்க வேண்டாம். I don't have any fear. எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி நீ உட்கார்ந்து இருக்க வேண்டாம். Okay, that's good. அது நல்லதுதான். But now I have to go and help other people. ஆனா இப்ப போய் நான் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே. And you can do it. நீ அதை செய்ய முடியும். You can spend your life blessing people, delivering them from fear and discouragement. மற்றவர்களை பயத்திலிருந்தும் சோர்விலிருந்தும் விடுதலையாக்கியே நீ உன் வாழ்நாட்களை வாழ முடியும். You don't have to be a preacher. அதற்காக நீ பிரசங்கியா இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. You meet certain people whom I will never meet. You know that. உங்களுக்கு தெரியுமா, நான் சந்திக்க முடியாத अनेक ஜனங்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள். All those people who are with you in the college. கல்லூரியிலே உங்களோட இருக்கிற பசங்க அல்லது பிள்ளைகள் they won't come to a meeting like this. இது போல கூட்டத்துக்கு அவங்க வருவாங்களா? They will never meet me in their whole life. அவர்கள் தங்கள் ஜீவிய காலம் முழுதுமா என்னை பார்க்கவே மாட்டாங்க. Those people who work with you in your office or in your shop. உங்களுடைய அலுவலகத்திலோ உங்களுடைய கடையில வேலை செய்யற ஜனங்கள் they will never meet me. அவங்க ஒரு காலம் என்னை பார்க்க மாட்டாங்க. But they'll meet you. ஆனா உங்களை பார்க்கறாங்க. They will not even meet all the other people sitting here. They only meet you. இங்க உட்கார்ந்து இருக்கிற மற்ற ஜனங்கள் யாரையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா உங்களை பார்ப்பாங்க. Many of your relatives. உங்களுடைய சொந்தக்காரங்க. They only meet you. They don't meet all the people sitting here. இங்க உட்கார்ந்து இருக்கிற யாரையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனா உங்களை பார்ப்பாங்க. So around you have a circle of many people whom only you are meeting. ஆகவே உன்னை சுற்றி ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த வட்டத்துக்குள்ளாக நீங்கள் மட்டுமே சந்திக்கக்கூடிய अनेகர் இருக்கிறார்கள். Whom nobody else meets except you. இங்க இருக்கிற வேற யாருமே அவங்கள பார்க்க மாட்டாங்க. நீங்க மட்டும் தான் அவங்கள சந்திப்பீங்க. And then you go to the next person. அடுத்த ஆள்கிட்ட போங்க. He has also got a circle of people whom nobody knows. அவருக்கும் மற்றவர்களை அறியாத अनेक ஜனங்கள் ஒரு வட்டத்துக்குள்ள only he is going to meet them. அவன் மட்டுமே அவர்களை சந்திப்பான். You go to the next person. அடுத்த ஆள்கிட்ட போங்க. she is also going to meet certain people whom nobody else is going to meet. அவனை சுற்றிலும் ஒரு வட்டம் இருக்கிறது. அந்த ஜனங்களை வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. The Lord wants you to be a blessing in that circle. அந்த வட்டத்திலே நீ ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். In that circle of people whom nobody else here will meet. இங்க இருக்கிற யாருமே சந்திக்காத அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் நீங்க மட்டுமே சந்திக்கக்கூடிய மக்கள். In that crowd there are many people oppressed by the devil. அந்த கூட்டத்திலே अनेक பிசாசினாலே அகப்பட்டிருக்கிறார்கள். Oppressed with fear, பயத்தினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். discouragement, சோர்வினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். bitterness against somebody. கசப்பினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். You can help them. நீங்கள் உங்களுடைய உறவினர்கள். You can help them. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். Even if they don't come to Christ, at least you can help them to be free from bitterness. One day they'll come to Christ later. இப்பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வர முடியாவிட்டாலும் அவர்கள் உள்ளத்திலே இருக்கிற கசப்பிலிருந்து அவங்களை விடுதலையாக்க முடியும். ஏதோ ஒரு நாளிலே கிறிஸ்துவண்டை வருவார்கள். I remember one Hindu man in one office who had some respect for me. ஒரு இந்து மனிதன் இருந்தார். அவர் ஒரு ஆபீஸ்ல இருந்தார். அவர் என் மீது மதிப்பு வைத்திருந்தார், மரியாதை வைத்திருந்தார். He called me once and said, "I want to talk to you." ஒரு நாள் என்னை கூப்பிட்டு உங்ககிட்ட நான் பேசணும் என்று சொல்லி கேட்டார். I said sure, and I went to his office and met with him. கண்டிப்பா நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி நான் போய் அவர் அலுவலகத்திலே அவரை சந்தித்தேன். And he was explaining how he was being treated badly by somebody. அங்கே அலுவலகத்திலே தன்னை மோசமா நடத்துறவங்கள பத்தி சொல்லிட்டு இருந்தார். And he was planning to take some revenge on them. எப்படியாவது அந்த ஆளை பழி வாங்கணும் அப்படின்னு திட்டம் பண்ணிட்டு இருந்தார். He had some power to do that. அதை செய்வதற்கு கொஞ்சம் வல்லமை இருந்தது அவருக்கு. So he asked me, what should I do? நான் என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்டார். I said, forgive them. நான் சொன்னேன், மன்னிச்சிருங்க. Don't take revenge. பழி வாங்க வேண்டாம். It will destroy you. அது உன்னை தான் அழிக்கும். Let them do evil, don't worry. அவர்களுக்கு தீமை செய்தாலும் நீ அதை குறித்து கவலைப்படாதே. Be good.
நீ நல்லவனாக இரு. I said, that is what Jesus has taught us. இதைத்தான் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னேன். So he listened to me. அவர் என்னை கேட்டார். So wasn't that good that I told him that? நான் இதை சொன்னது நல்லதல்லவா? He hasn't become a Christian yet. அவர் இன்னும் கிறிஸ்தவனா மாறல. But I believe one day God will speak to him. ஆனால் ஒரு நாளில் தேவன் உன்னோட பேசுவார் என்று நான் நம்புகிறேன். You can go around just giving a little bit of advice to people like that, your friends. இது போல உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு இந்த சிறு சிறு ஆலோசனை நீங்க கொடுக்கலாம். Don't take any revenge. Forgive that person. யாரையும் பழி வாங்க வேண்டாம், மன்னித்து விடு என்று சொல்லலாமே. Thus you are delivering that person from the grip of the devil. இப்படி பிசாசுடைய பிடியிலிருந்து நீ அவனை விடுதலையாக்குகிறாய். See, that fellow will never meet me. He's going to meet you, that friend of yours. உன்னுடைய நண்பன் என்னை பார்க்க மாட்டான், நான் உன்னை பார்க்கிறானே. He won't meet anybody else here. இங்க இருக்கிற மற்ற யாரையும் அவன் பார்க்க மாட்டான். You are the one whom God has chosen to bless that person. அந்த நபரை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட ஆள் நீதான். You need to be filled with the Holy Spirit to deliver those who are oppressed by the devil. ஆகவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவனை விடுதலையாக்கும்படியாக தேவன் தான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். And the other thing we read here, இங்க வாசிக்கிறோம், Acts 10:38. அப்போஸ்தலர் 10:38. When God anointed Jesus with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது, it says here, God was with him. தேவன் அவருடனே கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். God was with him. தேவன் அவருடனே கூட இருந்தார். That's a wonderful thing. அற்புதமான காரியம். Jesus could say, my Father is with me. என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று இயேசு சொல்ல முடிந்தது. How did that come? அது எப்படி When வந்தது? he was anointed with the Holy Spirit, அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது he got power. அவருக்கு வல்லமை கிடைத்தது. He went about doing good to other people, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி delivering them from the power of the devil, பிசாசின் வல்லமையிலிருந்து அவரை விடுவித்தார். because God was with him. தேவன் அவரோடு கூட இருந்தபடியால். You know, when God is with you, then only you can deliver people from the power of the devil. தேவன் உன்னோடு கூட இருந்தால் மட்டுமே நீ மற்றவர்களை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்க முடியும். That's the meaning of Emmanuel. இதுதான் இம்மானுவேல் என்பதனுடைய அர்த்தம். God is with me. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். It's a wonderful name. அருமையான பெயர். And you must have the presence of God with you all the time. எல்லா நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்க வேண்டும். I want your presence with me all the time. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும். I want you to be with me. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். You know, in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே there was a time when God was very angry with the Israelites in Exodus 32. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் அதிக கோபப்பட்டார். Because they were worshipping idols. ஏனென்றால் அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள். And God said, தேவன் சொன்னார், I will not go with you to the land of Canaan anymore. இனிமேல் உங்களோடு கூட கானான் தேசத்துக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார். He had brought them out of Egypt, but he said, I will not take you to Canaan. எகிப்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார், ஆனால் கானானுக்கு உங்களை கொண்டு போக மாட்டேன் என்று சொல்கிறார். I will not come with you. உங்களோடு கூட நான் வரமாட்டேன் என்று சொல்கிறார். Then he said in verse 34, 34ஆம் வசனத்திலே சொல்கிறார், but my angel will go with you. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார் என்று சொல்கிறார். I will not come with you because I am a holy God. நான் பரிசுத்தமான தேவன், நான் உங்களோடு கூட வரமாட்டேன். But I will send my angel with you. ஆனால் அதற்கு பதிலாக என்னுடைய தூதனை உனக்கு முன்னாக அனுப்புவேன். And do you know what Moses said? மோசே என்ன சொன்னான் தெரியுமா? You know what Moses replied to that? அதற்கு மோசேயுடைய பதில் என்ன தெரியுமா? When God said, I will send my angel with you. என்னுடைய தூதனை உனக்கு உன்னோடு கூட அனுப்புவேன் என்று சொன்ன பொழுது, supposing God said to you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருந்தார், I'm going to send my angel with you. நான் வரமாட்டேன், ஆனா என் தூதனை உங்களுக்கு உங்களோட அனுப்புறேன்னு சொன்னா, what would you say? நீங்க என்ன சொல்லுவீங்க? Angel is going to come with me. That's great. தூதன் என் கூட வருவாரா? பரவாயில்லை, அதுவே போதுமே. Tremendous to have an angel with me all the time. ஓ, எப்போதும் என் கூட ஒரு தூதன் இருந்தா எவ்வளவு சந்தோஷம். But Moses said, ஆனா மோசே என்ன சொன்னார்? chapter 33 verse 15. 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். If your presence doesn't go with us, don't take us from here. உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். I don't want your angel and all. எனக்கு தூதன்லாம் தேவையில்லை. Now I want to ask you, my brothers and sisters. என் சகோதர சகோதரிகளை உங்களை கேட்கிறேன். Isn't it a wonderful promise? He will give his angels charge over you to guard you in all your ways. உங்களுடைய வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படியாக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்பது அருமையான காரியம் அல்லவா? Yeah, thank God for that. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. But I say, Lord, ஆண்டவரே, I'm not going from here if you just send an angel. ஒரு தூதனை அனுப்புனா நான் இங்க இருந்து போக மாட்டேன். I want you to go with me. நீங்க தான் என் கூட வரணும். God with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Emmanuel. இம்மானுவேல் என்பது not an angel with us. தூதன் நம்மோடு கூட அல்ல. Are you happy with an angel? தூதன் உங்களுக்கு இருந்தா போதுமா? I'm not happy with an angel. தூதன் எனக்கு நான் இருந்தா சந்தோஷமா இருப்பேன். I say what God Moses said. மோசே என்ன சொன்னா அதை நான் சொல்லுவேன். Your presence does not go with us. Don't take us from here. I'll be here only. உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம். That means you have such a desire in your heart that Jesus must be with you all the time. அதனுடைய பொருள் என்னவென்றால் இயேசு எப்பொழுதும் என் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அளவற்ற ஒரு வாஞ்சை. Emmanuel. இம்மானுவேல் என்னோட கூட இருக்க வேண்டும். God with me. God with me. தேவன் என்னோட கூட. Wherever I go, God நான் எங்க போனாலும் சரி தேவன் என்னோட கூட இருக்க வேண்டும்.
Jesus is there with me. இயேசு என்னோடு கூட இருக்கிறார். Lord, I don't want to go anywhere if you are not with me. ஆண்டவரே நீர் என்னோடு கூட இல்லாவிட்டால் நான் எங்கேயும் போக விரும்பவில்லை. Do you live like that in your house? உன்னுடைய வீட்டிலே அப்படி வாழ்கிறாயா? குடும்பத்திலே அப்படி வாழ்கிறாயா? You say, Lord, I don't even want to go from one room to the other room without you with me. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு கூட நீங்க இல்லாம நான் போக கூடாது ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? Supposing one day you are angry with your wife for something she did wrong. மனைவி செஞ்ச ஏதோ காரியத்துக்காக மனைவி மேல உங்களுக்கு கோபம் வந்துருச்சு. Sometimes wives can do something wrong because they are not God. சில சமயத்துல மனைவிமார்கள் தவறு செய்ய முடியும்னா அவங்க வந்து கடவுள் அல்ல. Only God never does anything wrong. தேவன் மட்டுமே தவறு செய்யாதவர். And you are going into the next room to give your mind to your wife. Whatever is in your mind. இப்பொழுது உங்க மனசுல இருக்க சரக்கெல்லாம் கொஞ்சம் இறக்கி வைக்கணும்னு சொல்லி நீங்க அடுத்த ரூம்ல மனைவிட்ட போறீங்க. Is Jesus going with you? அந்த நேரத்துல இயேசு உங்களோட வராரா? Will you say, Lord, if your presence does not go with me, please don't take me from this room to the next room. ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னை எடுத்துக்கொண்டு அடுத்த ரூமுக்கு என் மனைவிட்ட நான் பேச போறேன். உம்முடைய சமூகம் என்கிட்ட வராட்டி நான் இங்கே இருந்தேன் அடுத்த ரூமுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்களா? How wonderful it will be like that. அப்படி சொன்னால் எவ்வளவு அற்புதமா இருக்கும். There will be peace in your house. உங்களுடைய வீட்டிலே சமாதானம் இருக்கும். Because most husbands when they shout at their wives, they forget that Jesus is standing there. நிறைய புருஷன்மார் மனைவியை பார்த்து சத்தம் போடும்போது திட்டும்போது இயேசு அங்க இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். Will you shout at your wife when another brother from the church is standing there? சபையில இருந்து இன்னொரு சகோதரன் உங்க வீட்ல உங்க பக்கத்துல நிக்கும்போது மனைவியை திட்டுவீங்களா? No. இல்லை. Have you had this experience that you and your wife are fighting about something? நீங்களும் மனைவி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து காரசாரமா விவாதித்துக் கொண்டிருக்கீங்க. Suddenly the doorbell rings. திடீர்னு காலிங் பெல் அடிக்குது. Who's calling? I hope they didn't hear what I just said. நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதை கேட்டாரோ இல்லையோ தெரியல அந்த பிரதர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? That means Jesus is there all the time. We are not bothered what he thinks. இயேசு அங்கேயே தானே எப்போதும் இருக்கிறார். அவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. But this brother is now hurt me. ஆனா அந்த சகோதரனை கேட்காட்டி பரவாயில்லை. We are more concerned about what some brother thinks than Jesus who is with us in the house. வீட்லயே நம்மோடயே இயேசு இருக்கிறாரே அவர் நினைக்கிறத கூட பத்தி நான் அக்கறைப்படுற கிடையாது. சகோதரனை என்ன நினைச்சிருவார் அதான பெருசா இருக்கு. You must say, Lord, ஆண்டவரே, I don't care what any brother in the world thinks about me. என்னை குறித்து இந்த உலகத்திலே எந்த சகோதரன் என்ன நினைத்தாலும் அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. I want your presence with me. உம்முடைய சமூகம் தான் எனக்கு வேண்டும். Always. எப்பொழுதும். I never want to say anything to anybody forgetting that you are there. நீர் அங்கே இருக்கிறீர் என்பதை மறந்துவிட்டு நான் ஒரு வார்த்தை கூட யாரிடத்திலும் பேசிவிடக் கூடாது. If you have a television in your home, உங்க வீட்ல டிவி இருந்தா, and so many programs come on the television now. டிவில நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. See, television is like a library. டெலிவிஷன் வந்து ஒரு லைப்ரரி நூலகத்தை போல. In a library there are good books and bad books. ஒரு லைப்ரரியில நூலகத்துல நல்ல புத்தகமும் இருக்கும் கெட்ட புத்தகமும் இருக்கும். I'm not saying you should not read any books. புத்தகத்தை வாசிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. But you must know what are good books and what are bad books. ஆனால் ஒரு நூலகத்திலே நல்ல புத்தகங்கள் எது கெட்ட புத்தகங்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Television also is like that. டிவியும் அப்படித்தான் இருக்கிறது. But if you say, Lord Jesus, I want your presence with me. ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய சமூகம் எனக்கு இப்பொழுது வேண்டும். When this program is coming, if Jesus is not happy with it, then I turn it off. இந்த நிகழ்ச்சி டிவியிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவருக்கு சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் நான் உடனே ஆஃப் பண்ணி விடுகிறேன். And I tell you 99% of all the cinemas today Jesus is not happy with any of them. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிற சீரியல் அல்லது சினிமாவிலே 99% இயேசு கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டார். He will not watch them. இயேசு அதை ஒரு காலம் பார்க்க மாட்டார். Not at all. கண்டிப்பாக பார்க்க மாட்டார். Not interested. இயேசுவுக்கு அதில் விருப்பம் இல்லை. But there are many believers sitting and watching that and Jesus has gone. அநேக விசுவாசிகள் உட்கார்ந்து இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு அங்க இடத்தை விட்டு போய் விட்டார். Even the angel has gone. தூதன் கூட அங்கிருந்து போய் விட்டான். Only the devil is sitting with them now. பிசாசு தான் உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். Watching. That is good. நல்லா இருக்கு. நல்லா பாரு. கொஞ்ச நேரம் பாருன்னு. Who is sitting with you watching all these filthy movies? அசிங்கமான சினிமா காட்சிகளையும் சீரியல் காட்சிகளையும் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களே உங்களோட கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு பாத்தீங்களா கொஞ்சம்? Jesus and the angels left long ago. இயேசுவும் தூதர்களும் எப்பயோ போயிட்டாங்க உங்களை விட்டு. But now one demon is this side and one demon is that side. They are also nodding their head and singing those songs with you. உங்க இந்த பக்கம் ஒரு பிசாசு உட்கார்ந்து இருக்கு இந்த பக்கம் ஒரு பிசாசு உட்கார்ந்து இருக்கு உங்களோட சேர்ந்து தாளம் போட்டு தலையாடிட்டு இருக்கு. And then at night you say, oh brother, these fearful dreams come to me. I don't know where it came from. எனக்கு பயமா இருக்கு brother சொல்லி நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க. Naturally you will get fearful dreams if you have demons sitting on either side of you. உங்க ரெண்டு பக்கமும் பிசாசு உட்கார்ந்திருந்தா நைட் பயமான கனவு தான் வரும். You must say, Lord, ஆண்டவரே, Emmanuel, Immanuel, God with me. தேவன் என்னோடு கூட. When I watch TV, God with me. நான் டிவி பார்க்கும்போது தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is not with me, I will not watch it. தேவன்
ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது தேவன் என்கிட்ட போயிட்டாருன்னா நானும் பார்க்க மாட்டேன், ஆஃப் பண்ணிடுவேன். I'm not saying everything in television is bad. டிவில வரக்கூடிய எல்லாமே மோசம் நான் சொல்லல. You can watch some cricket or some news and all, it is okay. கிரிக்கெட் பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம், அது பரவாயில்லை. There are so many things which are bad. Most of it is bad. அதுல இருக்கிற பல காரியங்கள் கெட்டதா தான் இருக்கு. The principle is this. கோட்பாடு இதுதான். Is God with you at that time or not? அந்த நேரத்துல இதை பார்க்கும்போது தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? Pray like Moses. If your presence does not go with me, I don't want to go anywhere. உம்முடைய சமூகம் என்னோடு கூட போக வராட்டி நான் எங்கேயுமே போக விரும்பல. When I speak to my wife, you must be with me, Jesus. என் மனைவிட்ட நான் பேசும்போது இயேசுவே நீர் என்னோடு கூட இருக்கணும். When I discipline my children, you must be with me. என் பிள்ளைகளை கண்டிக்கும்போது இயேசுவே நீங்க என்கிட்ட இருக்கணும். When I watch television, you must be with me. நான் டிவியை பார்க்கும்போது நீங்க என்கிட்ட இருக்கணும். Reading some magazine, you must be with me. சில பத்திரிகை நான் வாசிக்கும்போது நீங்க என்கிட்ட இருக்கணும். There's some dirty picture, I must turn the page now. அசிங்கமான படம் இருந்தா அந்த பேஜ் திருப்பிடணும், அந்த பக்கத்தை திருப்பிடணும். Because I want Emmanuel. ஏனென்றால் இம்மானுவேல் என்னோடு கூட இருக்க வேண்டும். God with me all the time. எப்பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். If you live like this, இப்படி நீ வாழ்ந்தாயானால் you will never have one fearful dream in your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயமுள்ள கனவு கூட வராது. The filthy dreams that come into your life will also go. சில சமயத்தில் உனக்கு வந்து கொண்டிருக்கிற அசுத்தமான கனவுகள் கூட போய்விடும். God with you. தேவன் உன்னோடு. And the mighty power of God will be with you. தேவனுடைய வல்லமையான பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். When they stand in the pulpit also God will be with you. பிரசங்க மேலே நிற்கும் பொழுது கூட அந்த தேவன் உன்னோடு கூட இருப்பார். A lot of preachers, அநேக பிரசங்கியார், they want God to be with them in the pulpit. இங்க நின்னு பேசும்போது மட்டும் ஆண்டவர் பக்கத்துல இருக்கணும். Everybody wants God to be with them in the pulpit. எல்லாரும் இங்க நின்னு பேசும்போது தேவன் அவங்களோட கூட இருக்கணும்னு விரும்பறாங்க. You want God in the pulpit with you, then you must ask him to be with you the rest of the day, the rest of the week. பிரசங்கம் பண்ணும்போது தேவன் உங்களோட கூட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாரத்துல உள்ள மீதி நாளிலேயே தேவன் உங்களோட கூட இருக்கணும்னு நீங்க விருப்பப்படணும். In your work, உங்களுடைய வேலையில அவர் கூட இருக்க வேண்டும். I want you to be with me. ஆண்டவரே நான் வேலை செய்யும்போது என்னோட கூட இரு. I can never sign a false statement. பொய்யான எந்த ஒரு வாசகத்துக்கும் நான் கையெழுத்து போடக்கூடாது. You know, when I was working in the Navy, நான் நேவில வேலை செய்யும்போது many times the senior officer will tell me to write some false statement. என்னுடைய மேலதிகாரி சில பொய்யான காரியங்களுக்கு கையெழுத்து போட சொல்வார். I say, I'm sorry sir, I'm a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் போட முடியாது என்று சொல்லி விடுவேன். I never heard anybody talking like that in the Navy to them. நேவில மேலதிகாரிட்ட யாரும் இப்படி பேசுறதை கேள்விப்பட்டதே கிடையாது. They can lock you up in jail for that. அப்படி பேசினா ஜெயில போட்டுருவாங்க. I said, I'm a Christian. நான் ஒரு கிறிஸ்டியன் என்று சொன்னேன். Sorry sir, I can't do it. My conscience doesn't permit me. என்னை மன்னிச்சிடுங்க, என்னோட மனசாட்சி இதுக்கு அனுமதிக்காது, நான் சைன் போட மாட்டேன். Once I said that, ஒருமுறை நான் சொன்ன உடனே in half an hour I got a transfer. அரை மணி நேரத்துல எனக்கு வேலை மாற்றம் கொடுத்து வேற இடத்துல தூக்கி போட்டாங்க. I said, okay. சரி பரவாயில்ல. What can you do to me? வேற என்ன செய்ய முடியும்? You can transfer me, but if I go from here to there, God will go with me there. வேலை மாற்றலாகி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகும்போது தேவன் என்னோடு கூட போவார். I want God with me, that's all. எனக்கு தேவனால தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும். And you know, you can have wonderful experiences when you stand like that for the Lord. இப்படி தேவனுக்காக நீ நிற்கும் பொழுது அற்புதமான அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும். When you have God with you in all those situations of life, வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளிலே தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது, when you stand in the pulpit also God will be with you. பிரசங்க மேடையில் நிற்கும் பொழுது கூட தேவன் உன்னோடு கூட இருப்பார். Why is there so little anointing in so much preaching today? இன்றைக்கு இருக்கிற अनेक பிரசங்கங்களிலே ஏன் மிக சொற்பமான அபிஷேகம் இருக்கிறது? Why is God not with them? ஏன் தேவன் அவரோடு கூட இல்லை? Because they don't want God with them in their home and in their office. குடும்பத்திலேயும் அலுவலகத்திலேயும் தேவன் அவரோடு கூட இருக்க விரும்புவதில்லை. Their job is their God. அவருடைய வேலைதான் அவர்களுக்கு தேவன். Their money is their God. அவருடைய பணம் தான் அவர்களுக்கு கடவுள். So many people they want to please their relatives more than they want to please God. தேவனை பிரியப்படுவதை பார்க்கலாம் சொந்தக்காரங்களை நிறைய பிரியப்படுத்தணும்னு விரும்புறாங்க. Unconverted relatives, they do things to please them. சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்களை பிரியப்படுத்துறதுக்காக இவங்க என்னமோ செய்றாங்க. So many wrong things believers are doing. எவ்வளவோ தவறான காரியங்களை விசுவாசிகள் செய்கிறார்கள். Then naturally you will get fearful dreams and demons. இயற்கையாக கண்டிப்பாக அசுத்தமான கனவுகள் வரும், பயமுறுத்தக்கூடிய கனவுகள் வரும். You decide one thing today. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை செய். Lord Jesus, I want to know you as Emmanuel. ஆண்டவராகிய இயேசுவே உம்மை நான் இம்மானுவேலாய் அறிந்து கொள்ளட்டும். God with me. தேவன் என்னோடு கூட every day. ஒவ்வொரு நாளும் wherever I go. எங்கே சென்றாலும் in the bus, பஸ்ஸிலே, in the office, அலுவலகத்திலே, in the college, கல்லூரியிலே, at home, குடும்பத்திலே, when I'm watching this or watching that, இதை பார்க்கும்போது அதை பார்க்கும்போது, reading something, ஒன்றை வாசிக்கும்போது, all the time, எல்லா நேரத்திலேயும், when I meet my friends, நண்பர்களை பார்க்கும்போது, when I meet my enemies, விரோதிகளை பார்க்கும்போது, God with me, தேவன் என்னோடு இருக்கிறார், Jesus is there, இயேசு அங்கே இருக்கிறார். It's a wonderful life. அற்புதமான வாழ்க்கை. You'll never be alone. நீ தனியாக இருக்க போவதில்லை. One last verse. கடைசியாக ஒரு வசனம். John's Gospel chapter 16. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். John 16. யோவான் 16ஆம் அதிகாரம். Jesus said, இயேசு சொன்னார், the time is coming, verse 32, when you'll all go to your own home and you'll leave me alone. யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், அவனவன் தன் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். But I am not alone. ஆனாலும் நான் தனித்திருக்கிறேன்.
Because the Father is with me. பிதா என்னோடு கூட இருக்கிறார். That is what we can say. இதைத்தான் நாமும் சொல்ல முடியும். All of you can leave me. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டுவிடும் காலம் வரும். I will not be alone. நான் தனியாக இருக்க போவதில்லை. Because Emmanuel, இம்மானுவேல், God is with me. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். It's a wonderful life. அற்புதமான ஒரு வாழ்க்கை. Never be alone. நீ தனியாக இருக்க தேவையில்லை. May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.